கிறிஸ்துவின் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தில் இந்த ஜெப கூடாரத்திலே இது 3வது டைம் வந்து எனக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். குறைஞ்ச ஒரு அண்ணன் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, முத்துராஜ் பிறகு வந்தாலும் ஏதாச்சும் ஒரு காமெடியா பேசுவாங்க, ஏதாச்சும் ஒரு ஷோக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப விரும்புவாங்க. இருந்தாலும் நான் தேடி பிடிச்சி ஒரு ஷோக்கு கொண்டு வந்திருக்கிறேன், அது தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன ஷோக்கு சொல்லுங்க, சரிங்களா? அதாவது ஒரு பேச்சாளர் வந்து ஒரு சைக்கிள்ல வந்து ஒரு வேலையில பேசுறதுக்கு வந்து செஞ்சிருக்கிறாரு, போயிருக்கிறாரு. அவரு காத்து பாதையை போகும்போது ஒரு சிங்கம் வந்து செஞ்சிருக்கு, வழி மறிச்சிருக்கு. சிங்கம் வழி மறிச்சு அவர் என்ன செஞ்சு அடுத்து சாப்பிடுறதுக்கு வழி மறிச்சிருக்கு. இவர் சிங்கம் வரதை பார்த்து அந்த பேச்சாளர் என்ன சொல்லிருக்காரு, இப்ப சிங்கம் நான் ரொம்ப நினைச்சுக்கிறேன், ஆக்சுவலா பேசுறதுக்கு போறேன், அதனால நான் பேசிட்டு வரும் பொழுது நீ என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிருக்காரு. சிங்கம் வந்து சம்மதிக்கு இல்லப்ப நான் நம்ப முடியாது, நீ வரமாட்ட அப்படின்னு சொல்லி. இல்ல நான் வந்துருவேன்னு சொல்றாரு. சரி, இருந்தாலும் சிங்கம் ஒரு கேள்வி கேட்கு, சரி நீ பெரிய பேச்சாளர்னு சொல்றல, என் பக்கத்துல இருந்து கொஞ்சம் பேச, ஒரு 5 நிமிஷம் பேச பார்ப்போம், எப்படி பேசுற பார்ப்போம். இவர் மனமோல பேசிருக்காரு. இவர் பேசுறத பார்த்த சிங்கம் என்ன செஞ்சிச்சு, தாள சுத்தி கீழே விழுந்துருச்சு. ஆமா, அப்ப இவரு இப்ப நம்ம பேச்சதான் இவர் தலை சுத்தி கீழே விழுந்து மயக்கப்பட்டு விழுந்து கொடுக்க சொல்லி இவரு பறந்து ஓடிட்டாரு. இந்த ஏப்ரல் ஓடிக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சாரு, ஓடிட்டாரு. தூரம் தள்ளி போகும்போது இந்த சிங்கம் கேச தலையை தூக்கி பார்த்துருக்கு. அப்பா நம்ம தப்பிச்சோம், நல்ல மயங்கிற மாதிரி விழுந்ததுனால தான் நம்ம விட்டு ஓடிட்டான், இல்லைன்னா பேசியே கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லிச்சுதான். அது போல நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, தூக்கம் வர மாதிரி என்ன செஞ்சக்கூடாது, நான் பேசிட்டு இருக்கும்போது தூக்கிடக்கூடாது. இதுதான் மேட்டு. இதுக்குதான் இந்த இது. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நம்ம அண்ணன் அம்பை ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பிரதருக்கு வாங்க அப்படின்னு என்ன சின்ன ஆசை, நேற்று வந்து நீங்க ஆதரவு வைப்பீங்களா, எனக்கு சாங் பாடணும்னு சொல்லி ஆசை இருக்குங்க. அவங்க பிரதருக்கு தெரியும், ஏன்னா சாங் பாடலாம் ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. அவர் வந்து பொறுப்பெடுத்தார். ஏன்னா சில இடத்துல நம்ம சாங் பாட கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்கன்னா, ஒரு 500 ஒரு மீட்டிங்ல கூப்பிடுறாங்க, ஒரு 500 பேருக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு 1000 பேர் வந்துருவாங்க. அப்ப அந்த இடத்துல கூப்பிடுவாங்க, ஏன் ஒரு ரெண்டு பாட்டு பாட வச்சா அதிகம் மக்கள் எந்திரிச்சு ஓடிடுவாங்க. அதை நினைச்சுதான் நினைக்கிறேன். இல்லைன்னு வாடா அப்படின்னு யோசனை இருக்குல்ல, செய்திக்கு நான் யாருன்னு நான் குக்கிங் பண்ணாதான் நீங்க செய்திக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இருந்தாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பயன்படுத்துவாங்க. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் அப்படிதானே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு சில பாரத்தோடு வந்திருப்பீங்க. பிரச்சனை இல்லாத மக்கள் கிடையாது, அப்படிதானே? பிரச்சனை இல்லாத மக்களே கிடையாது. பாரத்தோடு என்ன செஞ்சிருக்கோம், நம்ம வந்திருக்கோம். ஆண்டவர் ஒரு விடுதலை தர மாட்டாரா, நமக்கு ஒரு நிம்மதி தர மாட்டாரா, கடன் பிரச்சனை விடுதலை தர மாட்டாரா அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சிருக்கோம், ஒரு இயக்கத்தோட வந்திருக்கிறோம். ஆனா இயேசு இந்த இடத்துல என்ன செய்யறாரு, அற்புதங்களை செய்து செய்வாரு, அனுப்புவாரு. இப்போ இந்த இடத்துல நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தையை யாரா விசுவாசிக்கிறீங்க? அதுவே காணாத நினைக்கிறேன். முறைக்கமா தெரிஞ்சதோ தப்பா பேசிக்கலாம், கொஞ்சம் உச்சமா பேசுங்க சொல்லுங்க. அதாவது ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுத்தாதான் நம்ம உடல் சரீரத்தில் இருக்கிற பிசாசு என்ன செய்வோம், வெளியே போயிடுவான். நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறது யாரு, நம்ம ஒவ்வொரு பக்கத்துலயும் நம்ம பக்கத்துல இருக்கிறது பிசாசு வந்து பார்த்துட்டே இருக்கிறான், இவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நமக்கு எதிராக சாட்சி சொல்லணும். பாத்தீங்களா, எங்க நியாய தீர்ப்பு நாளில நமக்கு எதிராக என்ன செய்யணும், சாட்சி சொல்லணும்ல. நம்ம பக்கத்துல ஒவ்வொரு பிசாசு நம்மளை காத்துக்கொண்டே இருக்கிறான், இவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றதுக்காக என்ன செய்யலாம், நம்மள கண்காட்சிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. அப்ப நம்ம குடும்பத்துல ஒரு சில பிரச்சனைகள், நம்மளுடைய கணவன் மனைவி, அதாவது நம்ம ஆண்டவர் வந்து ஆதி காலத்துல படைச்சது ஆதாம் என்ன செஞ்சாரு, படைச்சாரு. ஆதாம் ஒரு மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி துணையாக ஏவாளை படைச்சாரு, அப்படிதானே? ஏவாளை படைச்சாரு. ஆனா அவங்க படைச்சு குடும்பமாக இருந்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தை கீழ்படிச்சாங்களா, கீழ்படிச்சாங்க இல்ல, அன்னைக்கே கீழ்படியல. அதனால அந்த பிரச்சனை இன்ன வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம், பாவத்திலே இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யல, நம்ம ஏற்றுக்கொள்ளல.
நம்ம விருப்பத்தின்படி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இயேசு என்கிற ஒருவர் நம்ம குடும்பத்துல வந்தா மட்டும்தான் நமக்கு நிம்மதி. இப்ப நம்ம எத்தனை குடும்பத்துல இயேசுலாம் வந்திருக்காங்க. அப்ப கணவன் மனைவிக்குள்ள நம்ம எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நல்லா கொடுக்கிறோமா, ஒரு கணவன் மனைவியை எப்படி வழி நடத்துகிறார், மனைவி கணவனை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு நான் காண்பிக்க இருக்கிறேன். மனைவி மேல், அதாவது கணவன் வந்து எப்படி இருக்கணுமா, மனைவி மேல் அன்பா இருக்க வேண்டுமா. குலசேயர் 3:19 எடுத்து வாசிங்களேன். குலசேயர் 3:19. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அதாவது மனைவி மேல செய்யணுமா, அன்பு கூறணுமா. அதுதானே நம்ம எத்தனை பேரை இப்போ நம்ம இங்க இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் நம்ம பாசமா இருக்காங்க, அன்பு கூறுகிறாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான். அதுதானே. ஏன்னா இப்பொழுது நமக்கு எல்லாமே போதை பொருளுக்கு அடிமை இருக்காங்க. இப்போ நம்ம தேசத்துல பாத்தீங்கன்னா போதை பொருளுக்கு தான் அடிமை. ஒரு சில வீட்டுகளில் பிரச்சனையே போதை வச்சுட்டாங்க. அதுதானே. என்னுடைய வாழ்க்கையில ஏற்கனவே சாட்சி சொல்லியிருக்கிறேன். நாமளே இந்த இடத்துல இந்த மைக் பிடிச்சு நிக்கிறேன், இந்த பலிபீடத்துல நிக்கிறேன்னா தகுதி இருக்கா இல்லைங்க ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருக்காரு. ஆமென். அதாவது அவர் உயர்த்தும் போது என்ன செஞ்சிருவாரு, உயர்த்திடுவார். நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத பாவங்கள். ஒரு நேரம் சும்மா இருக்க மாட்டேன், எந்த நேரமும் ட்ரிங்க்ஸ்ல தான் இருப்பேன். அப்படியெல்லாம் இருந்து சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டு என்னுடைய நண்பர்களெல்லாம் பாதித்து உயிரெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை வந்து என்ன செஞ்சாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இந்த போது இதே மாதிரி நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். அதாவது கணவன் மனைவிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அன்பாக இருக்கணும். அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க, மனைவியை புகழ வேண்டுமா. கணவன் வந்து என்ன செய்யணுமா, மனைவியை புகழ வேண்டுமா. நீதிமொழிகள் 31:29. நீதிமொழிகள் 31:29. ஆமா பாருங்க, தன் மனைவி என்ன செய்யணுமா, புகழணும். அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படிதானே. நம்ம மனைவி புருஷன் வந்து நம்ம என்ன செய்யணும், பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி கணவன் வந்து அந்த மனைவியை, உலகத்துல எத்தனை பெண்கள் இருக்கு, அத்தனை பெண்கள் இருந்து என்ன நடக்கிறது, அளவுள்ளவர் சொல்லி என்ன செய்யணுமா, புகழ வேண்டுமா. இப்படி எல்லாம் இருந்தா தான் குடும்பத்துல என்ன செய்யாது, பிரச்சனைகள் வராது. அன்பு கூற வேண்டும். கணவன் மனைவி மேல அன்பு கூற வேண்டும். அப்படிதானே. மனைவி வந்து எதிர்பார்க்கிறது நம்ம கணவன் என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் நம்ம கிட்ட இருந்து பேசணும் அப்படிதான் எதிர்பார்ப்போம். இதுக்கே நம்ம சில கணவன்மார் வந்து டைமே கொடுக்கறது இல்லை. அப்படிதானே. அதாவது வாரத்துல 6 நாள் வேலை பார்ப்பாங்க. அன்னைக்கு தான் என்ன செய்வாங்க, இந்த மனைவிமார் தான் 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கணவன் லீவ் போடுவாங்க. அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், வெளியே போகணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் கணவனுக்கு வந்து நல்லா வேலை பார்த்துட்டு ஒரு 1/2 கிலோ கறி எடுத்து சாப்பிட்டு பேசாம ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி என்ன செய்வாங்க, அன்னைக்கு தான் வருவாங்க. பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்கும். அப்படிதான் பிரதர், நம்ம வாழ்க்கை பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்கும். எப்படி கணவர் வந்து வேலை பார்த்துட்டு அன்னைக்கு தான் என்ன செய்யணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு 1/2 கிலோ கறி எடுத்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து சொல்லிடுவாங்க. அந்த மனைவிகளுக்கு வந்து அன்னைக்கு தான் என்ன செய்யணும், வெளியே போகணும் அப்படின்னு ப்ரோக்ராம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ அந்த அதுல தான் ஸ்டார்டிங் ஆகும். அப்போ ஒருவருக்கு ஒருவர் புரிதல் வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் புரியல் வேண்டும். அப்போ நம்ம கணவர் என்ன செய்யறாங்க, கஷ்டப்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லி புரிய வரும். கணவனும் என்ன செய்யணும், அதே மாதிரி மனைவியும் வந்து புரியணும். பாத்தீங்கன்னா வேலை என்ன செய்யக்கூடாது, வேலைன்னு வேலையை பார்க்க கூடாது. அப்போ கணவன்மாரெல்லாம் குடும்பத்திற்கு ஒரு நன்மை செய்யணும். அதாவது ஒரு மாசத்துல 2 முறை 1 முறை அப்படின்னா எங்கேயும் செய்யணும். பிள்ளைகளை என்ன செய்யணும், வெளியே கூட்டு போய் ஒரு நல்ல ஒரு பெரிய ஹோட்டல்லாம் என்ன செய்யணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கும். உழைப்பு என்ன செய்யக்கூடாது, உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்றேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி விட்டுட்டோம். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. என்னுடைய பிள்ளைகள் வந்து தூங்கி முடிக்கிறதுக்கு முன்னாடி கூட்டி போயிடுவேன். நைட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் படுப்பதுக்கு ஒரு 12 மணி 1 மணிக்கு அந்த மாதிரி வருவேன். வரும்போது சில நாளாக என்னுடைய பிள்ளைகளை பார்க்கல, நானும் பார்க்கல. ஒரு நாள் எனக்கே டயர்ட் ஆகி போச்சு. டயர்ட் ஆகி போய் சரி ஒரு நாள் லீவ் போட்டுன்னு சொல்லி லீவ் போட்டிருந்தேன். லீவ் போட்டு கொஞ்சம் அசைஞ்சா ஒரு 6-7 மணி வரைக்கும் தூக்கிட்டேன். எங்கள் பிள்ளைகள்லாம் நான் பக்கத்துல ஆசைப்பட்டு பிள்ளைங்க பக்கத்தில் படுத்துறேன், அசைஞ்சு தூக்கிட்டேன். என் மாமா என்ன செஞ்சிருக்கான், திருப்பி எழுதிச்சிருக்கான். அனுப்பிச்சு என்னை பார்த்து பயந்துட்டான். என் வீட்டம்மா வெளியே தெருவில் அள்ளியில தண்ணி பிடிச்சிருக்கான். எப்ப நம்ம வீட்டில் பெட்ரூம்ல ஏதோ அப்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பாருங்க, இது நான் டாபிக்கே சொல்லுவேன். அதாவது குடும்பத்துக்குன்னு என்ன செய்யணும், கணவன் மாதிரி டைம் ஒதுக்கணும். இந்த மாதிரி சில நேரங்கள்ல இது வந்து ஒரு
இப்படி நடக்கக்கூடாது, சரிங்களா? அதனால எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் மனைவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன செய்யணும்? நம்ம ஒரு டயத்தை ஒதுக்கணும். டயத்தை ஒதுக்கினா தான் என்ன செய்ய முடியும்? நம்ம வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். முதல்ல அந்த சந்தோஷம் வரணும்னா இயேசுவுக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். இப்போ இயேசுக்கு எப்படி இடம் கொடுக்கணும்? அதிகாலை எழுந்துச்சு யாரும் ப்ரே பண்றீங்க? ஆமென். அவ்வளவுதான். அதிகாலை எழுந்துச்சு, அதாவது அதிகாலை செல்வமா ஏசப்பா நிச்சயம் அதிகாலையில விதவோடு பேச போனாங்க. அதனால நமக்கு அற்புதம், நம்ம குடும்பத்துல அற்புதம் நடக்கணும்னா அதிகாலை செல்வம் தான் முக்கியம். நம்ம தூங்கி எந்திக்க பார்த்தீங்களா? நேரத்தே கிடையாது, சூப்பர் வேணும். அதாவது போய் உலக போனோமா எந்திக்கிங்க பார்த்தீங்களா? எந்திரிச்சு நீங்க பெட்ல படுத்திருந்தாலும் சரி, பாயில படுத்திருந்தாலும் சரி, கீழே படுத்திருந்தாலும் எதுல படுத்திருந்தாலும் எந்திரிச்சு அப்படி உட்கார்ந்துருக்குங்க. எந்திரிச்சு பார்த்து ஒரு நிமிஷம் அந்த வாழ்க்கையை அந்த நாளை ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுக்கணும். சரிங்களா? ஒரு நிமிஷம் ஏசப்பட்ட பேசிட்டு தான் என்ன செய்யணும்? வெளியே போகணும். அப்போ இப்படி நீங்க கலப்புறீங்க. நைட்டு அதே மாதிரி குடும்ப ஜெபமும் பண்ணணும். குடும்ப ஜெபமும் கட்டாயம் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து சிறு பிள்ளைகளை குடும்ப ஜெபத்துல என்ன செய்யணும்? பங்கு பெற வைக்கணும். குடும்ப ஜெபம் தான் நமக்கு முக்கியம். அப்பதான் குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். சாத்தா வந்து வர மாட்டான். இப்படிதான் நாங்க எங்க வீட்டுல குடும்ப ஜெபம் பண்றது உண்டு. ஒரு நாள் பக்கம் திடீர்னு குடும்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு இந்து சகோதரி ஓடி வந்தாங்க. அவங்க பரம்பரை கிறிஸ்டின் மாதிரி என்ன செஞ்சாங்க? ஓடி வந்து தளபடி உட்கார்ந்து போட்டு எங்க முன்னாடி உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து ஒரு செவக்குறிப்பு வச்சாங்க. எனக்கு அப்படியே ஆச்சரியமாயி போச்சு. என்ன செவக்குறிப்பு வச்சிருப்பாங்க சொல்லுங்க? அவங்க வச்ச செவக்குறிப்பு, தம்பி என் புருஷ சாகம். நீ ஒரு ஏசப்பா பிள்ளையா இருந்துட்டு இந்த செவக்குறிப்பை எப்படி நீங்க ஜெபம் பண்ணுவீங்க? உங்களால முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்போ கணவன் மேல கணவனை எதனால சாவ சொல்றாங்க? ஒரே தண்ணி. ஒரு குடும்பம்னா என்னன்னே தெரியாது. வேலைக்கு போகணும், தண்ணி அடிக்கணும், வீட்டுக்கு வர்றது கிடையாது. அப்ப புரிவுள்ள கணவன் மனைவி என்ன செய்யலாம்? அப்படி யோசிக்கலாம். ஆனா ஏசப்பா யோசிக்க மாட்டாங்க. அது இயேசு அறியாதவங்கனால அவங்க எங்களுக்கு செப்பு குறிப்பு வைக்காங்க. எனக்கு என்னுடைய மனைவி ஏன் முகத்தை பார்க்கறாங்க, நான் என் மனைவி முகத்தை பார்க்கறேன். இது எப்படி செபிக்கிறதுன்னு ஏசப்பட்ட கேட்கலாம். இருந்தாலும் அவங்க செப்பு குறிப்பு ஓரத்தில் வச்சுட்டு அவங்க ஆசீர்வதித்து செபிச்சோம். செபிக்கும் பொழுது அதுக்கு மறு வாரத்தை தோலை கை போட்டு பைக்ல போறாங்க. அவங்க செப்பு குறிப்பை கேட்டு நான் செப்பு பண்ணியிருந்தோம்னா யாரு நம்ம போயிருக்கணும்? நம்ம தான் நடந்தது. அவங்க ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா தோல்ல கை போட்டு சோழியா போறாங்க, சிரிச்சிட்டு போறாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு டைம் ஒதுக்க வேண்டும். அதாவது மனைவி என்ன செய்யணும்? ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:11. 1 தீமோத்தேயு 3:11. அந்தபடி ஸ்திரீகளும் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களும், நல்ல கவலையே நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களும், அவதூறு பண்ணாதவர்களும், தெரிந்த புத்தி உள்ளவர்களும், எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணுமா? தெளிந்த புத்தி. அதாவது ஒரு குடும்பத்துல வந்து பெண்கள் வச்சுதான் ஒரு முன்னேற்றம் வரும். எல்லா குடும்பத்திலுமே பெண்கள் தான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரா இருப்பாங்க. அப்போ பெண்கள் முடிவெடுக்கிற இடத்துல தெளிவா இருக்கணும். தெளிவா இருந்து வழி நடத்தினா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்பத்தை கொண்டு போக முடியும். நல்ல மனைவி செய்கிற காரியம். நீதிமொழிகள் 31:12 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 31:12. அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, ஆசீர்வாதமும் ஒரு ஆரோக்கியமும் வரும். பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். ஏன்னா நமக்கு நோக்கம் என்னன்னா, நமக்கு ஒரே ஒரு நோக்கம் தான். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம ஒரே ஒரு நோக்கம் தான், பரலோகத்துக்கு போக வேண்டும். நான் இது வந்து ஒரு வெகப்போத்து கூடாரமா என்ன செய்யல, என்ன இது ஒரு வெகப்போத்து இந்த பேரைன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பேரை பார்த்துருக்கீங்களா? ஐயா பேரை அந்த பேரைகளை வந்து ஜோடிச்சுட்டா என்ன செஞ்சாங்க? ஏசா கர்த்தர் வந்து கூட்டு வர சொன்னாராம். அந்த அவர் அந்த கர்த்தர் வந்து உள்ள வரவே கதவை அடைச்சாரு. அந்த தண்ணியெல்லாம் வத்துற போது கதவை திறந்தாரு. ஆனால் நோவா என்ன செய்யல, நோவா எதுவுமே பண்ணல. எல்லாமே கர்த்தர் பார்த்துக்கிட்டாங்க. அந்த தண்ணியெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் என்ன செஞ்சார்? திறந்து விட்டாரு, கதவை திறந்தாரு. ஒரு புதிய பூமியை பார்த்தாரு, பாவம் இல்லாத ஒரு பூமியெல்லாம் பார்த்தாரு. அது போல இந்த ரெகோபத்துக்கு இந்த பேரைகள் வந்திருக்கிறவங்க என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போனதுல ஒரே நோக்கத்தோட தான் அம்மா இந்த மாதிரி பண்றாங்க. ஏதோ டைம் பாஸ் பண்ணல.
இங்க கூடி வந்திருக்கோம்னு சொன்னா டைம் பாஸ்க்கே இல்லை. அம்மா வழி உங்களுக்குலாம் ஒரு நல்ல மேய்ப்பர் தந்திருக்காங்க. மேய்ப்பர் தான் நல்ல மேய்ப்பர் தந்திருக்காங்க. அந்த மேய்ப்பர் தான் சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஒரு 50 ஆடுகள்லாம் மேய்ந்திருக்கிறேன். மேய்ப்பர் எப்படி எனக்கு தெரியும். அதுதான் மேய்ப்பர் என்ன செய்யறாங்க. உதாரணத்துக்கு வச்சு நம்ம பைபிள்ல வருகிறது. ஆடு மேய்க்கிறதுல சாதாரணப்பட்ட காரியம் கிடையாது. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்யறாங்க, நம்ம கர்த்தருக்குள் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இவர்கள் பாடாத பாடுபடுறாங்க. அப்போ நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தை பாருங்க. புருஷனுக்கு கீழ்ப்படியணுமா. குலசேயர் 3:18. மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷனுக்கு கேட்கும்படி மனைவி என்ன செய்யணுமா, கீழ்ப்படியணுமா. இன்னொரு வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 11:3. இதெல்லாம் நீங்க பைபிள்ல கோடிட்டு வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்று, அதாவது ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தான் என்ன செய்யறாரா, தலையா இருக்கிறாரு. ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்று, ஸ்திரீக்கு அதாவது புருஷன் தான் தலையா இருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது அறியணும். அதாவது நமக்கு தலைவரா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அறிந்து நம்ம குடும்பத்தை நடத்த வேண்டும். இப்போ ஏகப்பட்ட குடும்பங்கள் பூரா என்ன இப்போ பிரச்சனை, கடன் பிரச்சனை தான் சங்கடப்படுறாங்க. லோன் பிரச்சனை, வீட்டு குழு விடுதலை, குழு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. அதாவது செலவு பல வரவு கணக்க இது 2 கணவன் மனைவி உட்கார்ந்து நம்ம என்ன செய்யணும், ஆலோசிக்கணும். கணவனுக்கு தெரியாம மனைவியும், மனைவிக்கு தெரியாம கணவனும் மனசுல வச்சா என்ன செய்ய முடியாது, முன்னுக்கு வரவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம குடும்பத்துல சந்தோஷம் இல்லைன்னா நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு சந்தோஷம் இருக்காது. நிம்மதி இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லைன்னா நம்ம வேலை பார்க்குற ஆபீஸ்ல நிம்மதி இருக்காது. நம்ம முதல்ல நம்ம குடும்பத்துல நிம்மதி வேணும், ஆசீர்வாதம் வேணும். இதெல்லாம் இருந்தால்தான் நம்ம வெளியே போற இடத்துல நமக்கு என்ன செய்யும், நிம்மதி இருக்கும். அப்போ எல்லா குடும்பங்களும் கடன் பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ எங்க ஊர் பக்கம் எங்க வீட்டுக்கு மேல வீட்டுலாம் பாத்துக்கிட்டீங்கன்னா சனி ஞாயிறு வீட்டை அடிச்சு போட்டு எங்கேயாவது போயிடுவாங்க. ஏன்னா வாரண்டிக்காரங்க கூட அங்கதான் வராங்க, ஃபுல்லு லோன்லாம் தான் வராங்க. ஏன் அப்படி எடுக்கணும்? நமக்கு என்ன தந்துக்கிறாரோ, ஏசப்ப என்ன தந்துக்கிறாரோ அதை வைத்து நம்ம வாழ கற்றுக்கணும். 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கணுமா, அதுல ஒரு 10,000 வரைக்கும் நீங்க அவசரம் செய்யலாம். ஒரு 10,000 குடும்ப செலவு எடுத்து வச்சுக்கணும். பக்கத்து வீட்டுல கார் வாங்குறாங்கன்னு சொல்லி நம்ம ஆசைப்படக்கூடாது. பக்கத்துல ஒரு பைக் வாங்குறான்னு சொல்லி நம்ம ஆசைப்படக்கூடாது. பக்கத்துல அவங்க வீடு கட்டுறாங்கன்னு சொல்லி யோசிக்கூடாது, நம்ம வீடு கட்டக்கூடாது. ஏசப்பா என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அவருடைய சித்தத்தை அறிந்து தான் நாம் செயல்பட வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய குடும்பத்துல ஒரு நிம்மதியான சாப்பாடு சாப்பிடணும். நீங்க என்று சொன்னா மாடு மாதிரி உழைப்பார்கள், உழைத்து வீட்டுல நிம்மதி இல்லாத சாப்பாடு தான் சாப்பிட முடியும். நம்ம யோசனை பண்ணிக்கிறீங்க. அப்போ நம்ம முக்கியத்துவம் ஏசப்பாவுக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்மளை வழி நடத்துகிற ஆலோசனை நமக்கு தருவார். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்பதாக எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. நானும் லோன் போட்டிருக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன், 5 லட்ச ரூபா லோன் போட்டிருக்கேன். ஏசப்பா தந்தது 15 லட்சத்துக்கு என் மச்சினை சும்மா வீட்டுக்கு இருந்ததால நான் என்ன செஞ்சுட்டேன், பேராசையினால அதை 5 லட்ச ரூபா லோன் போட்டு நான் சீரழிச்சு. எதுக்கு சொல்றேன், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கார் வரணும்னு ஒரு ஆசை. இப்ப எனக்கு ஒரு கார் தாங்களேன், என் பிள்ளைகளை எங்கேயாவது கூப்பிட்டு வைக்கிறது, சர்ச்சை போடுறது தாங்கன்னு சொல்லி காது செவப்பளிக்கும் பண்ணிட்டு இருக்கும்போது தர்ஷனம் காது வேண்டாங்கிற மாதிரி என் தர்ஷனம் தந்தார். அப்போ நல்லா பிரேக்ல இருக்கும் பொழுது ஒரு யோசனை ஆண்டவர் தந்தார். அதாவது மனித மூலமாகவும் யோசனை மூலமாகவும் ஆண்டவர் வழிகாட்டார். அப்ப செபிக்கும் பொழுது ஒரு யோசனை தருகிறார், ஏன் இந்த ரூபாய் வைத்து நம்ம லோன் அடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வெளிப்பாடே தந்தார். நான் வாங்கினது 5 லட்சம், ஆனா 20 வருஷம் நான் இஎம்ஐ கட்டணும், வட்டி என்ன சேர்த்து 16 லட்சம் ரூபாய் நான் கட்டணும். பாருங்க, 16 லட்சம் நான் 3 வருஷம் இஎம்ஐ கட்டியிருக்கிறேன். 2 லட்சம் ரூபாய் தான், 2 லட்சம் ரூபாய் வட்டிக்கு மட்டும் கட்டியிருக்கிறேன். இவருடைய முதல்ல வெறும் 20,000 தான் கழிச்சிருக்கு. 3 வருஷம் லோன் கட்டி. அப்போ நான் லோன் வாங்குறது என்ன செய்யணும், வெறும் மகா தப்பு. இருக்கிறத வச்சு என்ன செய்யணும், நம்ம வாழ கத்துக்கிறோம். அப்போ ஆண்டவர் தந்த யோசனைப்படி அந்த இருக்கிற அமௌண்ட் நினைச்சு ஒரு 3,50,000 கொஞ்சம் லோன் என்ன செஞ்சுட்டேன், முதல்ல அடைச்சாச்சு. இப்போ முதல்ல என்ன செய்யுது, 16 மாசம் தான் கட்ட வேண்டியிருக்கு. நல்லா கணக்கு. ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா,
உங்களுக்கும் லோன் பிரச்சனை இல்லாமல் இருக்காது, கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. ஏன் ஒரு ஆலோசனை சொல்றேன்னா, நீங்களும் கடன் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி போங்க. என்னுடைய மனைவி தகுதி செய்ய ஒரு 3 செய்து வச்சிருந்தா, அது கொண்டு பேங்க்ல வச்சு அதை கொண்டு லோன் அடைச்சு. ஏன்னா அது வந்து கட்டாய கடன். லோன் இஎம்ஐ கட்டுறது வந்து கட்டாய கடன்லாம் மாட்டே கூடாது. ஏன்னா கட்டாய கடன் இருக்கும்பொழுது இது கட்டித்தான் தீவனம் போது நிம்மதி இருக்காது வீட்டில். அப்போ நம்ம எது மாற்றி அமைக்கிறோம்? என்னுடைய செய்தி இருந்ததுனால ஒன்று வச்சு என்ன செஞ்சுட்டேன், அடைச்சிட்டேன். அதாவது அந்த மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாதான் நம்மள நிம்மதியா இருக்க முடியும். சரிங்களா? அப்போ ஆண்டவர் நமக்கு அற்புதங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, இது ஒரு அற்புதங்களை நான் ஒரு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறோம். நம்ம குடும்பத்துல வந்து மன்னிப்பு முக்கியம். குடும்பத்துல சரி, புருஷன் மனைவியும் சரி, மாமியார் மருமகனாக இருந்தாலும் சரி, மன்னிப்பு இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. சரிங்களா? மன்னிப்பு தான் முக்கியம். நம்ம ஏசப்பா இந்த பூலோகத்துக்கு வந்துடும். இதனால வந்தது மன்னிப்பை பற்றி சொல்லதான். சரியா? அவரு மன்னிக்கிறது தான் அந்த பூலோகத்துக்கு வந்தாரு. ஆனா நம்ம என்ன செய்யல, யாரும் மன்னிக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச அதாவது ஒரு சாட்சி கேட்டிருந்தேன். அமெரிக்க தேசத்துல ஒரு வல்லமை நிறைந்த ஊழியர் இருந்தாராம். அமெரிக்க தேசத்துல வல்லமை நிறைந்த ஊழியர். அப்போ அவரு செபிக்க எல்லாமே அற்புதங்கள் நடக்குமா, அந்த மாதிரிலாம் அவரு ஊழியர் செஞ்சாராம். அவர் ஒரு நாள் பார்க்க இரவு பொழுது கணவன் மனைவிக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபங்கள், ஒரு சந்தைகள், குடும்பம் தான் இருக்கதான் செய்யும். அப்போ குடும்பத்துல சின்ன பிரச்சனைகள், இந்த பிரச்சனையில சண்டை வந்து சரி அன்னைக்கு புரிஞ்சிச்சு. காலையில எந்திரிச்சு மனைவி வந்து நம்ம கணவன் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி காலையில எந்திரிச்ச உடனே அந்த பாஸ்டர் வந்து சொல்றாங்களாம், பேசியிருந்தா எனக்கு தெரியாம பேச மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்களாம். இவரு அதை காது கொடுத்து கேட்கல. எனக்கு வேலை இருக்கு, நான் ஊழியத்துக்கு போறேன், நான் வேலை வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, அசால்ட்டு வந்து போயிட்டாங்க. போயிட்டு இருக்கும்பொழுது என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாங்க. பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டி பாட்டில் அவுங்கிட்டு அவரு எங்க போறாரு, அவர் இறந்துட்டாரு. இறந்து மேல போறாரு. மேல பரவத்துக்கு போயிடாரு. பரவத்துக்கு போகும்பொழுது அதுக்குள்ள இடத்த பாக்குறாரு. நமக்கா இந்த இடம் ஆண்டவர் நம்மளால கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாராம். திடீர்னு 2 தேவதூதர்கள் வந்து கூட்டிட்டு இன்னொரு பக்கம் போனாங்களாம். ஏன்னா எங்க கூட்டு போறீங்க, எனக்கு நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை, இது உங்களுக்கு இந்த இடம் கிடையாது. அப்போ கட்டத்தை கொண்டு கொடுக்கும்போது கட்டத்தை கேட்கலாம். அந்த போய் நான் ஊழியக்காரன் உங்களுடைய வார்த்தைகளை அப்படி நடந்திருக்கிறேன், ஏன் எனக்கு நரகத்தை கொண்டு போறாங்க, ஏன் இந்த பரவாயில்ல இருக்கு இல்லையா, நான் ஒரு பெரிய பாஸ்டர்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காரா. ஆனா அவர் கட்டத்தை வச்சுருக்காரு. இந்த பாருப்பா உன்னுடைய வாழ்க்கையை சொல்லி ஒரு படம் மாதிரி போட்டு காட்டிருக்கிறார். அவங்க வீட்டுல சண்டை நடந்ததையும், அவங்க மனைவி மன்னிப்பு கேட்கறதையும், இவங்க மன்னிக்காம போறதையும் ஆண்டவர் காட்டுறாரு. அப்போ இவர் என்ன செய்யறாரு, இப்போ அவங்க சரீரத்தை வந்து அந்த அமெரிக்க தேசத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. அங்க வந்து எங்களுக்கு 2 நாள் ஆகுமா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு. இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் வந்து சொல்றாரா, அந்த இதெல்லாம் சின்ன விஷயம் தானே, இதுக்குதான் இப்படியா ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு கேட்டிருக்காரு. இருந்தாலும் ஒரு வாய்ப்பு எனக்கு தாங்கப்பா, என் சரணத்தை நான் என்ன செய்யணும், மறுபடி அதை முன்னிக்கு சொல்லி எல்லாருக்கும் சொல்லணும்பா. இது நான் ஒரு பெரிய காரியமா நினைக்கிறேன். அதனால எனக்கு ஒரு விஷயம் மட்டும் என்ன செய்யுங்க, ஒரு இறக்க மாட்டுங்க, எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டிருக்காரு. அப்படி கேட்கும் பொழுது என்ன செஞ்சிருக்கிறாங்க, இங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண வச்சிருக்கிற அந்த அறையில ஒரே சத்தம், அந்த காரணத்தால் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியலையா. அதனால இவருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பினை கொடுத்து அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. அவங்க சொந்தக்காரங்க அந்த பாடியெல்லாம் கொடுத்து விட்டாங்க. கொடுத்து விட்டு இறுதி சடங்கு நடக்கக்கூடிய இடத்துல வச்சிருக்காங்க. இவர் ஆண்டவர் ஒரு வாய்ப்பினை கொடுத்ததுனால அந்த பெட்டியில் இருந்து அப்படி உயிரோடு இருந்தாராம். இது உண்மையில நடந்த சம்பவம். யூடியூப்ல பாருங்க. அப்படி இருந்துச்சு. எல்லாரும் மன்னிங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாராம், மறுபடியும் மன்னிப்பை கொடுத்து பேசுறாங்க. இப்போ ஒருவருக்கு ஒருவர் மன்னித்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம அற்புதங்கள் பெற வேண்டும் என்று சொன்னா ஒரு சில காரியங்களை நம்ம விட்டு விடலாம் முடியும். நம்ம கூட வந்து அதாவது ஒரு அற்புதத்தை உங்களுக்கு சொல்லிட பாருங்க. ஒருவருக்கு ஒரு மன்னிப்பு இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம இருக்கக்கூடாது, நமக்கு வந்து விசுவாசியாக இருக்கக்கூடாது, சீசராக மாறும்.
விசுவாசிக்கும் சீசருக்கும் வித்தியாசம் இருக்கும்.